மீந்து போன பழைய சாதத்தை வச்சு புளி சாதம் லெமன் சாதம் மட்டும்தான் செய்ய முடியுமா? வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்க மாதிரியான வடை கூட செய்யலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் பழைய சாதம் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் 1 கப் சாதத்தை சேர்த்துட்டு தேவையான உப்பு, ஒரு சின்ன கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியான தயிர், புளிக்காத மாதிரி இருக்க தயிராக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் ரவை, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தி கையை ஈரப்படுத்திட்டு மாவை வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் சேர்த்துடுங்க. மிதமான தீயில் 2 பக்கமும் திருப்பி பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட கிறிஸ்பியான வடை ரெடி. வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்க இந்த வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.